வெல்கம் டு இங்கிலீஷ் அண்ட் ஈஸி இங்கிலீஷ் லேர்னிங் சேனல். இன்னைக்கு வீடியோஸ் மூலயமா என்னென்ன சென்டென்ஸ் பார்க்கலான்னு பாருங்க. இப்போ நம்ம மழை வருது அப்படின்னா த ரெயின் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ரெய்னிங். ஓகே, இதுவே மழை கனமாக பெய்கிறதுக்கு இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. இப்போ காற்று வீசுது அப்படிங்கிறதுக்கு ஏர் இஸ் ப்ளோயிங். ஓகே, காற்று இதமாய் வீசுகிறது அப்படிங்கிறதுக்கு ஏர் இஸ் ப்ளோயிங் ஜென்ட்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தண்ணி ஓடுது, ரொம்ப ஃபோர்ஸாக ஓடுது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. இதுக்கு நீர் அதிகமாக ஓடுகிறது, அதாவது வெகு வேகமாக ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு the water is flowing rushly from the waterfalls. The water is flowing from the waterfalls. அதாவது வாட்டர் ஃப்ளோ அப்படின்னாலே என்ன, நீரோட்டம். the water is running சொல்லக்கூடாது, அது ராங் வேர்டு, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் மழை தண்ணி சொட்டு சொட்டாக விழறதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ட்ரிப்பிங். the rain water is dripping. அதாவது மழை துளி அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரெயின் ட்ராப்ஸ். நீர்த்துளி என்றால் வாட்டர் ட்ராப்ஸ், மழை துளி என்பதற்கு ரெயின் ட்ராப்ஸ். ஸோ the rain water is dripping. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மழை தூருது இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ட்ரிஸ்லிங். அவ்வளோதான், ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூ அழகாக பூக்குது, பார்க்குறீங்களா? ஸோ இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, the flower is blooming or blossoming. ஓகே, ஸோ flower is blooming or blossoming beautifully அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய மற்ற வீடியோஸ் உங்களை சேரும். அண்ட் மீண்டும் சந்திப்போம் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட.